சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டார். அது எல்லாருக்குமே தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கினார். சீனியர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். அவருக்கு அரசியல் நடத்த தெரியல, எதிர்க்கட்சி 64 சீட்டை வச்சிருக்காங்க, மூவ்மெண்ட் தெரியலன்னு. ஆனா அந்த கட்சியை கொஞ்சம் கூர்ந்து பாத்தீங்கன்னா மிக அமைதியாக கிளியரா வந்து செயல்படுத்துறாங்க. துரோகி யாரு இதுல? துரோகி, பச்சை துரோகி யாரு? நான் என்ன கேட்கிறேன், உங்க சண்டையெல்லாம் முதல்ல விடுங்க. திமுக அகற்றப்பட வேண்டும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு என்ன? இந்த இடத்துல தான் திமுக வந்து கேம் பிளே பண்ணுது. இதை நம்ம இப்படிதான் பார்க்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அண்ணா திமுக என்ன சொல்லுதுன்னா, ஓப்பன் கேட்டு, யார் வேணாலும் வாங்க, நாங்க ஏத்துக்கிறோம். திரு சீமான் அவர்களால் வரட்டும், விஜய் அவர்களால் வரட்டும், யார் வேணாலும் வாங்க. இந்த மனசு படைச்சு ஓப்பனா கேட்டு கதை திறந்துட்டாங்க. வெற்றி பெறணும், திமுக அகற்ற வேண்டும். அதுக்கு அடுத்த கட்டம். அதாவது என்னது, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குனா முதல்ல அடிப்படையா திமுக அகற்ற வேண்டும். அதற்கான வேலையை செய்து அதிமுக பாஜக அமைதியா இருக்கிறாங்க. இவங்க பல்வேறு விஷயங்களை பண்ணியும் இந்த கூட்டணி அமைதியா இருக்குது. என்ன செய்யறாங்க பாப்புன்ட்டு தேவையில்லா வேலை பார்த்தா கட்சியை விட்டு தூக்குறாங்க. தலைமை என்ன சொல்லுதோ அதை கட்டுப்பட்டு போக வேண்டியதுன்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு நாள் சரியா செயல்பட்டவர் திடீர்னு ஏன் இந்த மாதிரி விஷயத்த வந்து பிரச்சனையா கொண்டு வந்து வெளியில வாராரு? இவ்வளவு நாள் தெரியலையா வாரிசு அரசியல்? சரி, வாரிசு அரசியலாக இருந்துட்டு போனாலுமே மித்தவங்களாம் கட்டுப்பட்டு தானே இருக்கிறாங்க. இது வந்து எதை குறிக்குது? வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை இதை கெடுத்து விடணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, கெடுத்து விட தான் நினைக்கிறாங்க. இப்ப நாளைக்கு நீங்க திமுகவுடன் கூட்டணி வைக்க முடியும்னு என்ன நிச்சயம்? அப்போ பதவி ஆசையா, இல்லை நம்ம அமைச்சராகவே இருந்து பழகிட்டோமே, இவன் எப்படி நமக்கு மீண்டும் வருமா வராதா, இல்லை திரும்பவும் நம்ம சர்வே பண்ணணுங்கிறதுக்காண்டி நீங்க போக போறீங்களா? அண்ணா திமுக எதனால் தோற்றுவிக்கப்பட்டது? திமுகவை எதிர்த்து தோற்றுவிக்கப்பட்டதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ பாஜகவிலே இருந்தாலும், பாசிச பாஜகன்னு சொல்லக்கூடிய RSS சன் பரிவார் கும்பல்லே இருந்தாலும் கெத்தா சொல்லிட்டு போங்கிறேன். ஆமா, நான் இந்த கட்சி தான், இந்த இயக்கம் தான், உன்னால என்ன முடிஞ்ச பண்ணிக்கோ. வெற்றியோ தோல்வியோ செயல்பாடை நோக்கி போங்க. ஏன் இந்த சந்தர்ப்பவாத வேலை? ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன இருக்குன்னா, திமுக தான் இவங்களை இயக்குதுங்கிற மாதிரி தெரியுது. வேலை பார்க்கறதே திமுக தான். திமுக தான் அவ்வளவு. அதாவது அதிமுகக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் சும்மா அமித்ஷா, மத்திய அமைச்சர் இந்த கதையெல்லாம் உருட்டாதீங்க. இது எல்லாருக்குமே என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அதிமுக தான் அமைதியா இருக்கு, என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க கிளியரா இருக்கிறாங்க. வெற்றியோ தோல்வியோ நீங்க கை பிடிச்ச கையை உடனுமா விடக்கூடாதா? உடனுமா விடக்கூடாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது என்ன, இது எந்த மாதிரியான ஒரு போக்கு? ஆனால் இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க, செங்கோட்டையன் இவர் தான், எடப்பாடி தான். எடப்பாடி மேலேயே எனக்கே நானே விமர்சிச்சுக்கிறேன் தான். அவங்க மூவ்மெண்ட் சரியில்லை, 64 சீட்டை வச்சுட்டு செயல்பாடுகள் சரியில்லை, என்னெல்லாமோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏதோ ஒன்று ஓகே, திமுகவை அகற்ற வேண்டும். இந்த மனநிலை நமக்கு ஏன் வரமாட்டுக்கு? அப்போ திரும்பவும் திமுகவை நீங்கள் ஆட்சியில் உட்கார வைக்கிறீங்க. திமுகவை அகற்றணுமா வேண்டாமா? திமுகவை அகற்றணும்னு கேட்டால் நானே சொல்லுவேன், அகற்றப்படக்கூடிய ஒரு கட்சி. இருமுறை போட்டியை வந்து விரும்புகிறாங்க. யார் விரும்புகிறாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி விரும்புது. திமுகவை அகற்றணும்னா இருமுறை போட்டி தான். இந்த 4 முனை போட்டி, மும்முனை போட்டிக்கு வழி வகுக்கதே வந்து எப்படின்னா இது போன்ற வேலை தான். இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரிஞ்சு போகிறது, செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சு போகிறது, இதெல்லாம் என்ன வேலை? எந்த அதிமுக காரங்க யாராவது இருக்கட்டும், முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், இல்லை முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இன்னால் எம்எல்ஏ இன்னால் சட்டமன்ற, யாராவது திமுக வாசப்படி காலேறி வீச்சது உண்டா? இல்லை நீங்க அம்மா இருக்கும்போது பண்ணிருப்பீங்களா? உங்க சண்டையே நியாயமான ஒரு சண்டையை அந்த இடத்துல நின்று எப்படி போடணும்? நீங்க அதிமுகவை மீட்டு எடுப்பேன்னா அப்படி இருந்துட்டு தனிப்பட்ட முறையில் போராடிட்டு இருக்க வேண்டியதானே? யார் துரோகி? யார் தான் துரோகி? அப்ப அன்னைக்கே சொன்னாங்கல்ல, உங்கள்கிட்ட பதவி ஏற்க நீங்களே முதலமைச்சர், நீங்க தானே இன்னைக்கு வேண்டாம். நீங்க காணொலியில் வந்தது இல்லை, தகவலை நம்ம பார்த்ததில்ல. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களா திரு செங்கோட்டையன், மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கிட்ட தான் சசிகலா அம்மையார் சொன்னாங்க, நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்கன்ட்டு. அன்னைக்கு எதுக்கு வேண்டாம் நீங்க? என்ன காரணம் எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியல என்ன காரணம்னு. அப்போ அன்னைக்கெல்லாம் அப்படி பேசிட்டு இன்னைக்கு வந்து நீங்களே இப்படி பண்ணா இது என்ன? இது குறை ஆட்சி காலத்திலையும் நீங்கள் அமைச்சராக இருந்து கொண்டு இது போன்ற செயல்களை செய்வது வந்து திமுகவுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க, மறைமுகமாக வேலை பார்க்குறீங்க. திமுக நான் இன்னைக்கு சொல்கிறேன், வீட்டுக்கு வீடு 1000 கோட்டரும் கொடுத்து ஜெயிக்கிறதெல்லாம் தாண்டி அடுத்தவனை கெடுத்து விட்டு பிரித்து விட்டு அந்த கேப்பில் குளிர்காய தான் திமுக. ஓட்டை பிரித்து விட்டா போதும். ஓட்டை நீ தனியாக நின்று, நீ தனியாக கோஷம் போடு. இது நம்ம கடந்த தேர்தலில் பார்த்துருப்போம். நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது என்ன மாதிரியான வேலை? கொஞ்சம் அவங்க எல்லா கோபத்தையும் அடக்கிக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு எலெக்ஷனுக்கான வேலையை பார்க்கணும். இல்லை அதிமுக தொண்டனா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பக்கம் பாஜகவும் உள்ள சேருது வருது, ஏன் அந்த கையை பிடிச்சு போக உங்களுக்கு கசக்குது? என்ன பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் முதலமைச்சர். அப்போ நீங்கள் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு, யார் நம்பிக்கை துரோகி? 1000 சண்டை இருக்கட்டுங்க, சசிகலா அம்மையார் தெளிவாக இருக்கிறாங்கல்ல, என்னைக்கா இருந்தாலும் அதிமுக நான் ஒன்றாக தான் இணைப்பேன். அதாவது டிடிவி தினகரன் பேசுறது வந்து சசிகலா அம்மையார் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அவர் கோவத்தில் பேசுறாங்க, அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் தனி கட்சி,
அவர் இப்போ இல்லட்டா கூட சசிகலா அம்மையார் வந்து அப்படி கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் ஒருங்கிணைந்த அதிமுக நான் விரும்புகிறேன், ஏற்பேன், கொண்டு வருங்கிற ஒரு செயல் இருக்கேன். என்னதான் இருந்தாலும் அதுதான் ஒரு நல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மதிப்பு மரியாதை. இது போன்ற செயல்கள் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வழிதான். இன்னும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க தான் போகிறோம். இது வந்து கைவிட்டு, ஒரு விதமான கைவிட்டு, ஏதோ ஒரு லாபம் நோக்கு, அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா வெளிப்படையாக கச்சை விட்டு தூக்கிட்டாங்கன்னா போங்க, கச்சை விட்டு தூக்கிட்டாங்கன்னா போயிருங்க. திமுக நான் நினைக்கிறேன், தாராளமாக போங்க. அது கூட ஒரு மரியாதை தான். அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் போனது தான். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது அவங்க இஷ்டம், அவங்க விருப்பம். அந்த கட்சிக்காவது உண்மையா இருங்க, அதான் சொல்ல முடியும். நீ எங்கே வேணாலும் போங்க, யார் எங்கே வேணாலும் தப்பே கிடையாது. எந்த கட்சி ஒரு தீண்டத்தகாத கட்சியே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் இப்படி தான் செயல்படுவேன், இதான் எங்கள் கொள்கை என்று சொல்லி தான் கட்சிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அவர்கள் மக்களுக்கு செய்யுங்கிற நினைப்பில் தான் வந்து கட்சி ஆரம்பிக்கலாம். எந்த கட்சினாலும் எந்த கட்சி, அதுக்கப்புறம் கூடிய தலைவர்கள் கட்சி வந்து போகிற போக்கு தான் சரியில்லாமல் போகுது. ஆகவே நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் போங்க. செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணணும்னா திமுகவுக்கு போங்க. அதில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது அவர் பர்சனல் விஷயம். அவர் தொகுதி வளர்ச்சிக்காண்டி திரும்பவும் சிஎம்ஆ திரு ஸ்டாலினா அவர்கள் எப்படி பன்னீர்செல்வம் அவர்கள் முழங்கினாரோ அதை கோட்பாடாக வச்சு கூட அவர் செஞ்சுட்டு போட்டு அப்படி கூட நினச்சிப்பாங்க. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு நான் திரும்பவும் இங்கே தான் இருப்பேன், சரி இங்கே தான் இருப்பேங்கிறத தாண்டி அதில் அந்த இடத்துல உங்களை அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்கிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கான வேலை என்ன வேலை? அப்போது வேற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது வரும். அப்போ ஏதோ ஒரு வேலை அவருக்கு, ஏதோ ஒரு அஜெண்டாவோ என்னமோ, இதெல்லாம் என்ன வேலை இது? அவர் இதுக்கு டீசெண்டாக ஐயா செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் போய் இணையலாம், இல்லை இப்போ அண்ணன் டிடி தினகரன் கட்சியில் போய் இணையலாம், பாஜகவில் போய் இணையலாம், போங்களேன். அங்கேயும் போக மாட்டேன் இங்கேயும் போக மாட்டேன், இப்போ கெடுத்து விட்டு வேலை பார்க்குறேங்கிறதுக்கு தீர்வாகுதா இல்லையா? இப்படிதான் இது இப்படிதான் பேசி அவங்க ஒரு வழி கிடையாது. எல்லாரும் திமுகவை அகற்றப்பட வேண்டும், இன்க்ளூடிங் நான் கொண்டு இன்னும் ஓப்பனாகவே சொல்லுதேன். ஒரு ஆங்கராக இருந்து பேசணும்னு சொல்ல வரல. திமுகவை அகற்றப்படணும்னா அகற்றப்பட வேண்டும். அதுக்கான வேலை என்ன வேலை? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. அது நான் இப்படி தான் சொல்லுவேன். ப்ராக்டிக்கலாக யோசிங்க, என்ன செய்யணும் அதை செய்யுங்க. விஜய் அவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கட்டு, அதிமுக பாஜக ஒரு தெளிவான முடிவு எடுத்து, ஏங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு புரியல. நயினா தலைமை ஏற்றிருக்காரு, வெற்றி பெற வேலையை பாருங்க. அவர் எம்எல்ஏவா இருந்தாலும் அந்த தான் செய்ய போறாரு, இவர் எம்எல்ஏவா இருந்தாலும் தான் செய்ய போறாரு. உங்களுக்கு ஒரு நோக்கம் என்னவா இருக்கு? அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவரோடு இவர் சேர்ந்துக்கிட்டா எனக்கு எப்படி ஓட்டு கிடைக்கும்? அப்போ அந்த பார்த்து தான் நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்களா? சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து வெளியில் போயிருங்க. எனக்கு அதனால தான் திமுக திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கழகம் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அதில் போய் சேர்ந்துக்கலாம். ஒருத்தர ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, உங்களை வெற்றி பெறையும் வைப்பாங்க, திரும்பவும் ரூலிங் பார்ட்டி நீங்கள் வரலாம். அந்த வைராக்கி எங்கே போச்சு? நம்ம என்ன செய்யணும் எதுக்கான தான், வெற்றியோ தோல்வியோ அதான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. உங்கள் கருத்தியல் இதில் தெளிவாக இருங்க. அது பாஜக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி. ஆமாம் நான் இப்படி தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல மாதிரி சொல்லிட்டு போங்க. அது கூட இல்லைன்னா இது நம்ம எப்படி பார்க்குறோன்னா திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்க. 10ஓடு 11 திரு செங்கோட்டையன் அவர்களும் அப்படி தான் அதை கருத முடியும். ஒரு முடிவு என்னன்னா, நீங்கள் புரிஞ்சு செயல்படணும், அதான் ஒரு உண்மை. இடையில் நின்று வேலை பார்ப்பது என்பது முற்றிலும் தவறானது. நன்றி, வணக்கம்.